Welcome to my Dream Tech Tamil channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான டைமில் லெஸ் தென் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ஆல்பமாக ரெடி பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமானது. நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நம்மளுடைய லைஃப் டைம் மெமரிஸ் மாதிரி. ஒவ்வொரு டைம் முடிஞ்சு நம்ம பின்னாடி பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த நினைவுகளோட திரும்ப ஒரு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறது வந்து இந்த ஃபோட்டோஸ். ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் மொபைலில். பட் அது எல்லாமே வந்து நம்ம சேமித்து கூட வைக்கிறதில்ல. சம்டைம்ஸ் ஃபோன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்த முடியாமல் கூட போயிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நம்ம மொபைல் ஃபோனில் எடுக்கிறத பூரா ஒரு 1 மினிட்டில் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி உங்கள் ஆன்லைன் ஸ்டோரேஜில் தூக்கி போட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அந்த ஆல்பத்தை எடுத்து பார்க்கலாம். நம்ம திருமண ஆல்பம், பர்த்டே, வீட்டில் ஒரு விசேஷம் வந்தால் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஒரு ஆல்பம் எடுக்கிறோமோ அது மாதிரியான ஒரு ஆல்பம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் செம்மையாக ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்பம்ஸ் எப்படி ஒரு மினிட்டில் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரீம் டெக் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோலாம் ஆல்பமாக ரெடி பண்ணி நினைக்கிறீங்களோ அதை பூரா ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் பர்த்டே ஆல்பம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் என்னுடைய ஆல்பத்துக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தென் நீங்கள் டேரெக்டாக பவர் பாயிண்ட் போங்க. ஓகே, பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வெரி சிம்பிள், இந்த ஹோமில் இருக்கும். இதில் வெரி சிம்பிள், இன்சர்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்பத்தில் வரணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். ஸோ நான் கோ வித் டெஸ்க்டாப்பில் பர்த்டே ஆல்பம்ங்கிற ஃபோல்டரில் கிளிக் பண்ணுறேன். அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு வேணுங்கிறதுனால Ctrl+A ஷார்ட்கட் போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு 11 ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இந்த 11 ஃபோட்டோவை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இந்த ப்ரிவியூ விண்டோவில் காட்டும். இதில் உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ வேணும் வேண்டாம், தேவையில்லாத ஃபோட்டோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வரணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இந்த ஃபோட்டோக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோ வரணும், அந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ண வச்சிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஆரோ கொடுத்திங்கன்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபோட்டோ மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் தேவையில்லாத ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அது போக ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூ பார்க்குற போதே நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ டல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுடைய அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் டூல் இருக்குது, இங்கே 2 இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அழகாக இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ நீங்கள் ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கான்ட்ராஸ்ட் நீங்கள் எப்போயுமே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட்டும் சைமல்டேனியஸாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். ஓகே, இது தென் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து 90 டிகிரி 4 டைம்ஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படின்னாலும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ வந்து திரும்பி இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே வச்சு அதை எடிட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் இன்சர்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் என்னென்னா வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ ஆல்பம் முடிஞ்சோடனே ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை கொடுத்துக்கலாம். நமக்கு இது ஒவ்வொரு டெக்ஸ்ட் இந்த பேஜ் முடிஞ்சோடனே அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ கீழே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டு கீழே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பின்னாடி கூட போய் ஆல்பத்தில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு 4 ஃபோட்டோ ஒரு பேஜில் வந்து 4 ஃபோட்டோ வரும். ஸோ இதை பற்றி ஒரு ப்ரிவியூ மாதிரி முன்னாடி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த ஃபோட்டோ சம்மந்தமான ஏதாவது ஒரு நினைவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சது வந்து 11 ஃபோட்டோஸ் தான். பட் இங்கே 14 இருக்குன்னா நான் 3 டெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி எடிட் பண்ணுங்கிறது நான் அவ்வளோ சொல்கிறேன். ஓகே, இந்த பிக்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிக்சர்ஸும் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னு நினச்சிங்க. தென் அப்போ நீங்கள் வந்து ஆல் பிக்சர்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்திங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ எனக்கு வேண்டாம், நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய ஆல்பம் அப்படிங்கிறதுனால நான் அதை கொடுக்கல. தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பம் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் வந்து எத்தனை ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பிக்சர் லேஅவுட் கேட்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு பேஜில் வந்து 4 ஃபோட்டோஸ் எனக்கு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறேன்.
தென் அந்த ஃப்ரேம், ஒவ்வொரு ஃபோட்டோவோட ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சும்மா சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தால் போதும், இல்லை சிம்பிளாக வந்து எனக்கு ஒரு பிளாக் அவுட்லைன் இருந்தால் போதும், ஃப்ரேம் இருந்தால் போதும், இல்லை எனக்கு ரவுண்டட் கார்னராக இருந்தால் போதும். இந்த மாதிரி நிறையா அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இந்த தீமில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம செலக்ட் பண்ணுற தீம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் திரும்ப உள்ளே போயிட்டு இந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போதைக்கு ஏதோ ஒன்று ஆர்ஜின் அப்படின்னு சும்மா ஒரிஜின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செலக்ட் பண்ணேன். ஸோ ஆல்பத்துக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே முடிஞ்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, ப்ரிவியூ பார்த்தாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னுடைய ஆல்பம் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ என்னுடைய ஆல்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல்பம் ரெடி. இது நான் பவர் பாயிண்டில் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்லைட் ஷோவில். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட்டில் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பற்றி ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேர்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சிங்கன்னா கூட அதுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எப்படி ஒரு நம்ம ஃபோட்டோஸை வந்து எடுக்கிறது வந்து நம்ம மெமரிஸ்க்காண்டி தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒரு டைமில் வந்து திரும்ப நம்ம ரீகேப் பண்ணி பார்க்குறதுக்கு, நம்ம நினைவுகளை வந்து திரும்ப போய் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஆல்பம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இதில் வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட்டாக இருக்குது, அது ஆல்பம் வந்து ஃபோட்டோ கிளியராக தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் டிசைனில் போய்ட்டு நீங்கள் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பேக்ரவுண்டு, நான் ஃப்ளோ பிளாக் கொடுத்துறேன், எல்லாத்தையுமே பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்பம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நல்லா பிரைட் ஃபோட்டோஸாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ரொம்ப டார்க்கன்னாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதையே ப்ரெசென்ட் பண்ணுறேன் திரும்ப நல்லா. ஸோ இது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இன்னுமே நம்ம பிரைட்னஸ் கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னுமே நல்லா இருக்குது. ஓகே, தென் இந்த ஆல்பம் இந்த மாதிரி கிரியேட் ஆகிற ஆல்பம் வந்து புது ப்ரெசன்டேஷனாக தான் வரும். ஸோ நீங்கள் சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஆல்பத்துக்கு என்ன பேர் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆல்பம்னே சேவ் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஃபோட்டோ ஆல்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே உங்களோட ஜி ட்ரைவ்லையோ இல்லை ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஏதாவது ஒன்றில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுக்கு, ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்கான டுட்டோரியல்ஸ் நிறையா போடணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்யூட்டரில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் அது சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்காண்டி ரெடி பண்ணி போடுறேன். என்னுடைய ட்ரீம் டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வித் தேங்க்ஸ், சைனிங் ஆஃப், அப்துல் சலாம்.